அதிக புரோட்டீன் சத்து நிறைஞ்ச டோஃபு புர்ஜி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும். டோஃபுவை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு டோஃபுவை எடுத்திருக்கேன். நல்லா ஃபுல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுட்டு கடாயில ஆயில் சேர்த்துட்டு அதோடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகமையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து உப்பு, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசால் பொடி, ஜீரக பொடி சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்ல கலந்து விட்டுருங்க. தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதோடவே துருவி எடுத்து வச்சிருக்கிற டோஃபுவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதான். கடைசியா அரை லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு கொத்தமல்லி தலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட சப்பாத்தி, தோசையோட ஸ்டஃப் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். டேஸ்டியான இந்த டோஃபு புர்ஜியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.